எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி இளையராஜா அவர்களிடம் ஒரு முக்கியமான கடைசி வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாரதி ராஜா அவர்கள் இளையராஜாவிடம் கடைசியாக சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி 84 வயசில் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டார். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. பாரதி ராஜா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்முடைய தமிழ் திரையுலகத்திலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர்னு சொன்னால் மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்து கூட கிடையாது. பாரதி ராஜா அவர்கள் தேனியில் ஒரு கிராமத்தில் பிறந்த பாரதி ராஜா அவர்கள் சென்னைக்கு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த ஒரு குடும்ப பின்புலமும் இல்லாமல், தன்னுடைய தனி உழைப்பாலையும் திறமையாலையும் 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படத்தில் முதல் படமாக டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த முதல் படத்தில் ரஜினி, கமல் மற்றும் ஸ்ரீதேவி அப்படின்னு இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொண்டாடுற லெஜண்டுகளை உருவாக்குனார் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். பாரதி ராஜா அவர்கள் தனக்குன்னு ஒரு பாணியை ஏற்படுத்திக்கிட்டார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், இல்லை மோலிவுட் ஆகட்டும், டோலிவுட் ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஆனால் பாரதி ராஜா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுருப்பார். பாரதி ராஜா அவர்கள் இந்த டைரக்டரை காப்பி அடிக்கிறவர், இந்த டைரக்டருடைய ஸ்டைலில் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வச்சுருக்கிறது தான் ஒரு ஆச்சரியகரமான விஷயம். இப்படி இருக்கும்போது நேயர்களே, 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மட்டும்தான். ஒரு வருடத்திற்கு முன்னாடி தன்னுடைய ஒரே மகன், தன்னுடைய ஆசையாக வளர்த்த ஒரே மகன் இறந்து போயிட்டார். என்னைக்கு தன்னுடைய மகன் இறந்து போனாரோ அதிலிருந்து முதல்ல மனசில் கவலையாக இருந்தார். அதிகமாக யாருக்கிட்டையும் பேசுகிறது இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் உடல்நலம் குணமாகவே இல்லை. தன்னுடைய மகனை பற்றி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தார். அவனை ஒழுங்காக பார்த்துக்கல, அவன் மேலே ஒழுங்காக அன்பு செலுத்தலை, அவனை ஒழுங்காக கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரே விஷயத்த சொல்லி இருந்தார். கடைசியில் இறந்தும் போயிட்டார். இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மகன் இன்றைக்கி என் கூட இருந்திருக்கணும், ஆனால் அவன் எனக்கு முன்னாடி இறந்துட்டான் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதுதான் என்னுடைய மரணத்தை விட எனக்கு பெரிய வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரவிட்டுருக்கு. பாரதி ராஜா மற்றும் இளையராஜா இருவரும் பேசின ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதி ராஜா மற்றும் இளையராஜா இருவரும் எவ்வளவு நண்பர்கள் அப்படின்னு. இப்போ கிடையாது நேயர்களே, இந்த நட்பு 30-50 வருடங்களுக்கு முன்னாடியே பல ஃபோட்டோக்கள் நம்ம பார்க்க முடியுது. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்கன்னே. இளையராஜாவுடைய இசை கருவிகளை பாரதி ராஜா எடுத்து பாடுறதும் அதை ஃபோட்டோவை நம்ம நிறைய பார்க்க முடியுது. பாரதி ராஜா படங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இளையராஜா தொந்தரவு பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட நட்பு. இன்றைக்கி என்ன தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இளையராஜாவுக்கு கால் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. கூட இருக்கிறவங்க கால் பண்ணி கொடுத்துருக்குறாங்களாம். அதில் இளையராஜாக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நண்பா, நான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ஏன் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, நீ எவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நண்பா. உன்கிட்ட பேசும்போது வர சந்தோஷம் எனக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கல. உன்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு கேட்குறேன், எனக்காக ஒரு பாட்டு பாடுறியான்னு பாரதி ராஜா இளையராஜா அவர்கள்ட்ட கேட்ட உடனே கொஞ்சமுமே யோசிக்காமல் இளையராஜா அவர்கள் கண்கள் கலங்கிக்கிட்டே குரலில் தடுமாறதோட ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அந்த கன்வர்சேஷன் முடிஞ்சிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் இறக்கிற இந்த தருவாயிலையும் இளையராஜா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.